இங்க உட்காந்துட்டு போலாமா? சரிம்மா. உட்காரு. ஜெயா. ஏய் சித்ரா, வா வா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆமா ஜெயா. பவானி எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. இவ யாரு உன் பொண்ணா? இவ பிறந்தப்ப வந்து நான் பார்த்தது. இப்ப நல்லா வளர்ந்துட்டா. சண்முக சக்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதோ இவதான் சண்முகத்தோட சம்சாரம் உஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உன்ன உன் கல்யாணத்துல பார்த்ததுமா. அதான் இப்ப பாக்கவும் அடையாளமே தெரியல. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இது சக்தியோட வைஃப் பொன்னி. அப்படியாமா? உன் கல்யாணம் நான் ஊர்லயே இல்லமா. அதான் உங்க அத்தை அவ்வளவு தூரம் இன்வைட் பண்ணியும் என்னால வர முடியல. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்க. அப்புறம் ஜெயா, சீக்கிரமா ஒரு நாள் என் ஃபேமிலியோட உன் வீட்டுக்கு வரேன். அது என்ன ஒரு நாள்? இன்னைக்கு வேணாலும் வா. இன்னைக்கு எப்படி ஜெயா முடியும்? உங்களுக்கு உன் சம்பந்த வீட்ல இருந்து உன் மருமகளுக்கு சீரெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி பொங்கல் சீர் தரத்துக்கு என்னோட அப்பா அம்மா, பவானியோட மாமனார் மாமியார் எல்லாரும் வருவாங்க. பொண்ணியோட வீட்ல இருந்து யாராச்சும் வருவாங்க அந்தமா? அதுக்கு அவளுக்கு யாராவது இருந்தா தானே வருவாங்க. அவளுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அது போக கூட பிறந்த பொறுப்புன்னு யாருமே இல்ல. சோ அவளுக்காக யாரும் வர மாட்டாங்க. உஷா, என்ன பேசுற நீ? ஐயோ அண்ணி, நான் உண்மைதானே சொன்னேன். எப்படியும் எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்க. ஆண்டி, நீங்க அதனால தாராளமா எங்க வீட்டுக்கு வரலாம் ஆண்டி.